நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இது கதை சொல்ல போகிற டாஸ்க்கை 1 மாதமாக நடத்துகிறாங்களே, எந்த சீசன்லேயும் இவ்வளோ நாள் வந்து டிலே பண்ணது கிடையாது. எப்பயுமே ஒரே வாரத்தில் முடிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேர் வச்சு ஒரே வாரத்தில் இந்த கதை சொல்ல போகிற டாஸ்க்கை முடிச்சிருவாங்க. இதுதான் 8 சீசனாகவும் நடந்திருக்கு. ஆனால் இந்த சீசனில் மட்டும் ஒரு வாரமாக வாரத்துக்கு 2-3 பேர் அப்படி தான் வந்து கதை சொல்ல போகிற டாஸ்க் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டே இருந்தேன், எதுக்குடா இவ்வளோ டிலே பண்ணுறீங்க? இது வந்து எல்லாருடைய கதையும் மொக்கையாக தான் இருக்குது, அது வேற கதை. ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ தான் புரியுது. ஒருத்தனும் அவனுடைய ஸ்டோரி சொல்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம் இருக்குல்ல, எப்பா 1 ஹவராக ஒருத்தர் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1 ஹவராக எஃப்ஜே இப்போ தான் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வந்து எப்போ தெரியுமா ஆரம்பித்தான், 11 மணிக்கு ஆரம்பித்தான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்போ தான் நான் எந்திரிச்சேன். அப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போதே எஃப்ஜே ஸ்டோரி சொல்ல போகிற விஷயந்தான் வருது. இன்றைக்கி 2 பேர் ஸ்டோரி சொல்கிறாங்க. 2 பேர் தான் கடைசின்னு நினைக்கிறேன், எஃப்ஜே மற்றும் சபரி. முதல்ல எஃப்ஜே தான் சொல்கிறாரு. ஸ்டோரி சொல்ல போகிற இந்த டாஸ்க்குக்கு முன்னாடி இன்னைக்கு பிக் பாஸ் ஏன் கோவப்பட்டார், எதுக்காக கண்டஸ்டன்ஸை வச்சு செஞ்சார். ஆக்சுவலாக வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து இந்த வாரம் கிடையாதான். பிக் பாஸ் வந்து இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கார். ஏன்னா இவனுங்க பண்ணுற அலப்பில் பார்த்து மனுஷனே டென்ஷன் ஆகி நீங்கள் எல்லாருமே ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான், இந்த சீசனு ஒஸ்டான சீசன், நான் இது வரைக்கும் 8 வருஷத்தில் இது 9வது வருஷம், இது வரைக்கும் இவ்வளோ ஒஸ்டான சீசனை நான் ஹோஸ்ட் பண்ணதே கிடையாதுன்ற அளவுக்கு பயங்கரமாக கோவப்பட்டு உள்ளே பேசியிருக்கிறார் பிக் பாஸ். ஏன் அப்படின்னா பர்டிகுலராக இன்றைக்கி அவர் இவ்வளோ கோவப்படுறதுக்கான காரணம், அவர் வந்து லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்போ தான் ஒருத்தரும் போயிட்டு பல்லு வளர்க்க போகிறான், மூஞ்சி கழுவ போகிறானுங்க, பாத்ரூம் போகிறானுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கார் பிக் பாஸ், பிரவீன் ஏன் இவ்வளோ நேரம், பிரவீன் ஏன் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஒருத்தனும் வரல. எல்லாம் ஆல்ரெடி இதை வந்து ஒரு வார்னிங்காக கொடுத்துட்டார். போன வாரமே உட்கார வச்சு பேசிட்டாரு, இன்டிசிப்ளினாக இருக்குது இந்த வீடு அப்படின்னு சொல்லி. விஜய் சேதுபதியும் சொல்லியாச்சு. இப்போயும் அதே தான் பண்ணுறானுங்க. ஆமாம், அவனுடைய இஷ்டத்துக்கு பொறுமையாக வரானுங்க. சரி, வந்ததோடு தான் வந்தானுங்க. ஸ்டோரி சொல்கிறோம், ஸ்டோரியை ஒழுங்காவாச்சும் சொல்கிறானுங்களா? அதை எவ்வளவு ஷார்ட்டாக எவ்வளவு கிறிஸ்பாக நம்ம ஸ்டோரியை சொல்கிறோம். இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்க. ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ எஃப்ஜே வந்து பாட்டு எழுதுறான் அப்படின்னா அவனுக்கு தெரியும்ல என்ன வார்த்தையை போட்டால் கிறிஸ்பாக இருக்கும், எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் நம்மளால் கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஒரு ரேப்பராக, ஒரு பீட் பாக்ஸராக, ஒரு சிங்கராக எஃப்ஜேக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் சொல்கிறான் பாருங்க, இப்போ 1ஆவதுல ஆரம்பித்து 10ஆவது வரைக்கும் போகிறான். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது என்ன பண்ணேன், 10th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது என்ன பண்ணேன், இப்படி 10th ஸ்டாண்டர்டு சொல்லிட்ட பிறகு 5ஆவதுல நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா 10ஆவது தாண்டி போனால் பாருங்க, அங்கே கட் பண்ணிட்டு மறுபடியும் 5ஆவதுக்கு வரான். 5ஆவதுல நான் வந்து இது பண்ணேன், எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, இந்த ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இது கிடைச்சிது, மறந்துட்ட பாருங்க. 12ஆவதுல வந்து எனக்கு அப்படியே அங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு. 12ஆவதுல வந்து நான் இந்த இடத்துக்கு போனேன், இங்கேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இங்கே இப்படி கிடச்சிது அப்படி கிடச்சிது, சொல்ல மறந்துட்ட பாருங்க. 4ஆவது படிக்கும்போது அப்படின்றான். அங்கே இருக்கிறவங்களாம் லிட்டராக தூங்குறாங்க. ஏற்கனவே அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு ஆகிறது இல்லை, சரிங்களா? கேங்காக பிரிஞ்சு கிடக்குறாங்க. இப்போ என்னன்னா புதுசாக இந்த அன்பு கேங்னு ஒன்று இருக்குது, வன்ம கேங்னு ஒன்று இருக்குது. வன்ம கேங்கில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்வதியும் திவாகரும். கலையரசனர் தான் வெளில வந்துட்டான். இப்போ 3ஆவது நபராக அந்த கேங்கில் போயிட்டு வியானா சேர்ந்துருக்காங்க. அது அடுத்த ப்ரோமோவில் வருது. ப்ரோமோவே எல்லாம் முக்கியாக தான் வருது. அப்போ இன்னைக்கு கண்டென்ட் எவ்வளோ முக்கியம் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். வியானா பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நம்ம பேசுவோம். இந்த சைடு வந்தால் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ரோபோ சங்கர் கதை சொல்லுவார் தெரியுமா, அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், கோழி கொக்கோடு கூவுச்சு, அப்படி ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. முடிஞ்ச பாடு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் சபரி ஸ்டோரி சொல்ல போகிறா. அப்படி அவர் எவ்வளோ நேரம் இழுக்க போகிறாருன்றது தெரில, அதை வேற உட்காந்து பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னா, ப்ரோமோவில் யாருடைய ஸ்டோரி வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அப்படின்னு 2 பேரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டோரி சொல்லும்போது சொன்னார். ஐ திங்க் ஸ்டோரி வந்து நந்தினி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னாருங்க பிக் பாஸ். ஸோ இந்த ஸ்டோரிலாம் சொல்லி முடித்த பிறகு எந்த 2 ஸ்டோரி மொக்கையான ஸ்டோரியோ அவங்கள வந்து இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மர் மாதிரி ஒஸ்ட் ஸ்டோரி 2 பேரை சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய பெயர்கள், ஒன்று திவாகருடைய ஸ்டோரி, இன்னொன்று எஃப்ஜேவுடைய ஸ்டோரி. ஆப்வியஸாக இது 2 ஸ்டோரி போரிங்கான ஸ்டோரி தான்.
எல்லா ஸ்டோரியும் போரிங்கான ஸ்டோரி தான். அதில் போரிங்கில் எது போரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டோரி நம்ம டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். திவாகரை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டோரியில் சுவாரஸ்யமாக எதுவுமே கிடையாது. அவர் வந்து சொன்னது நான் வந்து அதாவது ஃபுல்லாக அந்த ஸ்டோரி ஃபுல்லாமே தற்பெருமை ஸ்டோரி தான். நான் எங்கேருந்து வந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் இல்லை. 1.5 வருஷத்துலேயே நான் வந்து யாருமே அடையாத ஒரு உச்சத்தை நான் அடைஞ்சிட்டேம்மா. எனக்கு வந்து ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் வந்து நான் அப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம்மா. நான் வந்தாலே வந்து விசில் பறக்கும், கிளாப்ஸ் பறக்கும். இதோ இப்போ வரைக்கும் அந்த பில்டப் தான் விட்டுக்கிட்டு இருக்கான் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்களே அவனுங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போகிற போக பார்த்தா திவாகர் தான் இந்த சீசனை ஜெயிப்பான் போல. ஆனால் பிக் பாஸுக்கு இப்படி ஒரு சோதனை வரவே கூடாதுடா. சீரியஸாக அவங்களுக்கு அது சோதனையோ இல்லையோ, ரிவ்யூ பண்ணுற என்ன போன்ற ஆட்களுக்கு சோதனையாக இருக்குது. இந்த காசை வாங்கிட்டு ஒரு தரப்புக்கு வந்து பிஆராக கூட ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம் போல. ஆனால் நியூட்ரலாக வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டம். சீரியஸாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா திவாகரை பற்றி திட்டினா ஒரு குரூப் நம்மளை பேசுகிறாங்க, பார்வதி செய்யக்கூடிய நல்லது விஷயங்களை சொன்னால் பார்வதிக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்களேன்றாங்க. பார்வதி பேசுகிற கெட்ட விஷயங்களை நம்ம சொன்னால் என்ன ப்ரோ அதுக்குள்ளே பெல்ட்டி அடிச்சிட்டிங்க, நேற்று வரைக்கும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் சபரியை பற்றி பேசினா சபரி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எப்படிப்பட்ட ஹீரோ தெரியுமா, சபரியை பற்றி பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துருச்சா அப்படின்றாங்க. சரி, போன சீசனுடைய கண்டஸ்டண்ட்டை நம்ம வந்து ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் எடுத்து சொன்னால் முத்துக்குமரனை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்குது, அசீமை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு என்னையா ரைட்ஸ் இருக்குது, அப்படி இப்படி நீ யாரை பற்றி பேசினாலும் திட்டுறாங்க. ஏன்னா ஒரு நியூட்ரலாக ஒரு ரிவ்யூ பண்ணணுன்னா எல்லாரை பற்றி பேசி தானே ஆகணும். பேசாத ஒன்று பண்ணுங்கடா. உங்களுக்கு யாரை வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டிருக்கேன்டா. உங்களுக்கு யாரை சப்போர்ட் பண்ணணுமோ என்னை பிஆராக சூஸ் பண்ணிடுங்க. பேசாத அப்படி வந்துடுறேன். ஏன்னா என்னால் முடியலை. எது பேசினாலும் அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறதுக்கு ஒரு 4 பேர் வந்துடுறானுங்க, ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. இதில் உச்சக்கட்ட கொடுமை தான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு 3 வருஷமாக என் தொண்டை தண்ணி வத்த பேசி இந்த சேனலை வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து அவ்வளோ டிராஸ்டிக்காலாம் இன்க்ரீஸ் ஆகலை. 3 இயர்ஸாக பிக் பாஸ் பண்ணக்கூடிய அதர் சேனல்ஸை பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்குது. நான் இப்போ தான் கிட்ட நெருங்கி வந்து 30,000 வந்திருக்கேன். வருஷத்துக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து நமக்கு வந்து வியூஸ் போகிற அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வர்றது கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு சேனலை பில்ட் பண்ணி நம்மளுடைய சோர்ஸே இதான், யூடியூப் தான் நம்ம சோர்ஸே. மற்றபடி வந்து நம்ம பெருசாக அம்பானி புள்ளையோ இல்லை அம்பானி வீட்டு மருமகனோ கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து முன்னேறி தான் நமக்குமே ஒரு சினிமா கனவு தான் இருக்குது. சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னும் போது ஒருத்தரை பிடிச்சி ரெஃபரன்ஸில் போய் அப்படி வந்து நான் போகிறதுக்கு விரும்பலை. நான் போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எனக்கு ஒரு தகுதியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மீடியாவில் கொஞ்சம் நம்ம முகத்தை வந்து பரிச்சயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மீடியாவை நோக்கி வந்தது. இதில் சர்வை பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? எத்தனை பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் வந்து டாப்பில் இருக்காங்க, அவங்க கூட நீங்கள் போட்டி போடணும். அதாவது கால் இல்லாத ஒருத்தனும் கால் இருக்கிற ஒருத்தனும் ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு சமம் இந்த யூடியூப்பில். எனக்கு கால் கிடையாது, யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் எனக்கு கால் கிடையாது. நான் வந்து ஒரு ஹேண்டிகேப். நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க கூட நான் போட்டி போடணும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் உலகத்தில் நம்ம வந்து இருந்து ஏதோ சர்வை பண்ணிகிட்டு இருந்தா உனக்கு வந்து அவனை பிடிக்கும், அவன் வந்து உன்னுடைய குரூப்பை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி நம்ம பேசுகிறோம், ஒரு விமர்சனத்தை வைக்கிறோன்னா டக்குன்னு ரிப்போர்ட் அடிச்சு விட்டுறானுங்க. அது ஒரு சேனலை எவ்வளோ பாதிக்கும் அப்படின்றது இவனுங்களுக்கு தெரியாது. அவனுங்களுக்கு தேவை அவனுக்கு பிடிச்ச ஆளை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சா நம்ம என்ன பண்ணுறது? இப்போ பார்வதிக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து பார்வதியை பற்றி நான் பேசக்கூடாது, திவாகருக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நான் திவாகரை பற்றி பேசக்கூடாது, வியானாவுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வியானாவை பற்றி பேசக்கூடாது, கானா வினோத்தை பிடிச்சவங்களுக்கு நான் கானா வினோத்தை பற்றி பேசக்கூடாது. இப்படி ஃபஸ்ட்டு யாருக்கும் ஃபேன் ஆகாதீங்க. நீங்களும் நியூட்ரலாகவே இந்த ஷோவை பாருங்கள். நீங்கள் ஃபேன் ஆகிற அளவுக்கு இந்த சீசனில் ஒருத்தன் கூட கிடையாது. உயிரை கொடுத்து எடிட் பண்ணி அவனை வந்து ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தனுக்கும் அங்கே வந்து தகுதி கிடையாது. அதனால் ஒன்று நீங்கள் நியூட்ரலாக பாருங்கள், எல்லாம் நியூட்ரலாக ரிவ்யூ பண்ணுற விட்டுருங்கடா, இல்லைன்னா பார்க்காதீங்கடா. ஏன்டா பார்த்து தொலைறீங்க? நான் பேசுகிறது கரெக்டுன்னு நம்புகிற ஒரு 10 பேர் பார்த்தா கூட போதும், அவ்வளோதான். சரி, நம்ம வந்து அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டோம். இப்போ வந்து ப்ரோமோ கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த ஸ்டோரி சொல்ல போகிறோம். இந்த டாஸ்க்கை
2 பேர் வந்து போரிங்காக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ திவாகர் ஸ்டோரியில் அந்த ஆள் கடைசியாக கன்வே பண்ணது ஒன்றே ஒன்று தான். என்ன தான் காசு இருந்தாலும் என்ன தான் ஃபேமஸாக இருந்தாலும் கல்யாணம் ஆகலை. அதன் மூலமாக அவன் கேட்க வர்றது யாராச்சும் எனக்கு பொண்ணு கொடுங்கய்யா பாவையா நான் அப்படின்ற லெவலுக்கு அந்த ஆள் இறங்கிட்டான். ஸோ திவாகரை வந்து ஒரு பொண்ணு கூட சட்டை பண்ணல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால தான் அந்த ஆள் வந்து ரீல்ஸ் பண்ணுறது, அது வந்து அந்த ஆளே நினச்சி பார்த்துருக்க மாட்டான் இந்த அளவுக்கு அவன் ஃபேமஸ் ஆவான்னு சொல்லி. இது வந்து யாருடைய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தானுங்களே அவங்களோட தப்பு. அதுக்கப்புறமா இவன் ஒரு ஆளுன்னு மதித்து இப்போ சினிமா உலகம் எப்படி போயிடுச்சு அப்படின்னா, திவாகரை கூப்பிட்டு மூவி ப்ரொமோஷன் பண்ணுறது, அதை விட ஹைலைட்டு திருச்சி சாதனாவை கூப்பிட்டு மூவி ப்ரொமோஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு மூவி ப்ரொமோஷன் பண்ணுறானுங்க. அந்த நிலைமைக்கு பரிதாபத்துக்கு போயிட்டாங்க இவங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண இவங்க மனசுக்குள்ளே என்ன வருது, நம்ம ஒரு பெரிய ஆள், நம்ம தான் இங்கே. அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் மற்றவங்கள மட்டமாக பேச வைக்குது. நேற்று தற்பெருமைக்கும் தராதரத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு திவாகர். தராதரம் அப்படிங்கிறது அவங்க படித்த படிப்புக்கு பேசுகிற வார்த்தைகள், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தராதரம் அப்படிங்கிறது நான் ஒரு தரத்தில் இருக்கேன், என் தரத்துக்கு நீ ஈக்குவல் இல்லை, நீ எதை மீன் பண்ணுற அப்படிங்கிறது தான் அது பொறுத்து இருக்குது. நீ வந்து உன்னுடைய ஜாபை வச்சு சொல்கிற, நான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கேன், நீ என்ன வேலை பண்ணுற, நான் எப்படிப்பட்ட ஃபேமஸ்ஸு, நீ எப்படிப்பட்ட ஃபேமஸ்ஸு, நான் எப்படிப்பட்ட கம்யூனிட்டியிலேருந்து வரேன், நீ எப்படிப்பட்ட கம்யூனிட்டியில் வர. இதுதான் ஆபத்தான வார்த்தைகள். நாளைக்கு திவாகர் வந்து உண்மையாலுமே அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அந்த கொடுமையெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சுனாமி எதனா வந்து அழிச்சிடலாம், இந்த உலகத்தையும் அழிச்சிடலாம். அந்த மாதிரி இவனெல்லாம் நாளைக்கு வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் எப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசுவான். சைடு கேரக்டராக நடிக்கும் போதே, ஒரு அட்மாஸ்பியர் கேரக்டராக நடிக்கும் போதே சூர்யாவை, சிவாஜி கணேசனை, எம்ஜிஆரை, எல்லா நடிகர்களையும் தனக்கு கீழான்னு பேசுகிறான். சிவாஜி சாரை விட நான் நல்லா நடிப்பேங்கண்ணு அப்படின்றான். இப்போ நாளைக்கு ஒரு படத்தில் அவன் நடிச்சிட்டான் அப்படின்னா என்ன பேசுவான், புரியுதா? ஆனால் அந்த நிலைமைக்கு திரையுலகம் போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அஸ்வின் இருக்கார் இல்லையா, அவர் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பயங்கரமான அட்ராக்டிவான ஒரு பர்சன், செம்ம லுக்கு இருக்குது அவருக்கு, ஒரு ஹீரோ மெட்டீரியலு. அப்படிப்பட்ட ஒருத்தனே தவறி ஒரு வார்த்தையை விட்டான், நான் 40 கதை கேட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு. இன்னைய வரைக்கும் சினிமாவில் 0வாக இருக்கார் அஸ்வின். அப்படிப்பட்ட வரைக்கும் அந்த நிலைமை. இவன் வந்து ஒரு காட்டுக்குரங்கு. இந்த காட்டுக்குரங்கு வந்து இவ்வளோ பேச்சு பேசிட்டு இவனை சினிமாவில் வளர்த்து விடுவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. நடக்கக்கூடாது. நடந்துச்சுன்னா பல ஆபத்துகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இன்னமும் எஃப்ஜே பேசிக்கிட்டு இருக்கான். நான் இந்த வீடியோ பேசி முடிக்கிற வரைக்குமே எஃப்ஜே பேசிக்கிட்டு இருக்கான். கலாஸ் முடிஞ்சு. இந்த 2 பேருடைய ஸ்டோரி நிஜமாவே முக்கியமான ஸ்டோரி தான். எஃப்ஜே வந்து ஒரு படம் 2 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை, போரிங்கான ஒரு படத்தை வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எஃப்ஜேவுடைய ஸ்டோரி இருந்துச்சு. திவாகர் ஸ்டோரியில் அந்த ஆள் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நான் ஃபேமஸ் ஆகிட்டேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு யாராச்சும் பொண்ணு கொடுங்க, எனக்கு பொண்ணு இல்லை, கல்யாணம் ஆகலை, அப்பப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி தாட்லாம் வருது, அதனால தான் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டே போயிட்டு அந்த ஆள் ஈஸிக்கிட்டு இருக்கான். அதனால் அதை மட்டும்தான் அவன் ஸ்டோரியில் சொல்ல வந்தேன். கல்யாணம் ஆகலை, அதுதான் ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ நிஜமாகவே இந்த 2 ஸ்டோரி போரிங்கான ஸ்டோரி. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே சொன்னதில் யாருடைய ஸ்டோரி போரிங்கான ஸ்டோரி? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேர் ஸ்டோரி தான். மற்றவங்க ஸ்டோரியிலாச்சும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு கனெக்ட் ஆச்சு, இவங்க 2 பேர் ஸ்டோரியில் நமக்கு எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஸோ உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.